6வது மலையில் பறிச்சுக்கிட்டு 7வது மலை போகல. ஒருத்தவங்க சொன்னாங்க போனீங்கன்னா செத்து போயிடுவீங்க, போகாதீங்க. போனால் செத்து போயிடுவீங்கன்னு சொன்னாங்களா? லெஃப்ட் சைடு ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்துருக்கு. இந்த பக்கம் அடிச்சு இந்த பக்கம் ஏற்றி நடக்க முடியாமல் இருந்துச்சு. நீங்கள் எவ்வளோ வெயிட்னு இருப்பீங்க? நான் ஒரு எபோ 103 இருப்பேன். 103? ஹரி ப்ரோ வந்து 4 மணிக்கு ஏறிட்டு இப்போ வந்து 8 மணி ஆக போகுது. 4 மணி நேரத்தில் ஏறிட்டு இறங்கியிருக்காரு. பிரச்சனையே இல்லை தண்ணிக்கு. வெள்ளையங்கிரி ஆண்டவருக்கு 18 சித்தர்களுக்கு அரோகரா. மக்களே எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் வந்து 2025 வெள்ளையங்கிரி மலையேற்றம் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். மலை ஓப்பன் பண்ணி இன்றைக்கி வந்து பிப்ரவரி 2ஆம் தேதி மலை ஓப்பன் பண்ணி இன்றைக்கி வந்து 2வது நாள். இன்றைக்கி வந்து நாங்கள் மலையேற்றம் பண்ண போகிறோம். ஏன் 2வது நாள் வந்திருக்கோம்னா, இதுவரை நம்ம வந்து மகா சிவராத்திரி ரொம்ப பெரிய மக்கள் வெள்ளத்தில் ஏறியிருப்போம். அது வந்து ஒரு தனி ஃபீல். என்ன இது வந்து நாங்கள் ஒரு ஓப்பன் பண்ணி ஒரு 2 நாள் தான் ஆச்சு. அதனால் பெருசாக கூட்டம் இருக்காது. நல்லா இயற்கை வந்து இயற்கையாகவே இருக்கும். பெருசாக மக்கள் யாரும் போயிருக்க மாட்டாங்க. அதனால் அந்த 6வது மலையில் உள்ள சொனை மற்ற எல்லாமே வந்து இயற்கையோடு இருக்கும். பச்சை பசைகள் இருக்கும். எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அதை ஒரு தடவை ரசிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த 2025 வந்திருக்கோம். அது மட்டும் இல்லை, 2025 நம்ம வெள்ளையங்கிரி மலை எப்படி இருக்குது எல்லாத்தையுமே உங்களுக்கு காமிக்க போகிறோம். பூண்டியில் நிற்கிறோம், வெள்ளையங்கிரி மலை அடிவாரத்தில். பின்னாடி வெள்ளையங்கிரி ஆண்டவர் கோவில் இருக்குது. நம்ம டீம் வந்துக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் இப்போ வந்து ஒரு 6 பேர் இந்த இடத்துல நிற்கிறோம். நம்ம டீம் வந்தோன்னே நம்ம எல்லாரையும் கூட்டிகிட்டு ஏற போகிறோம். வாங்க வெள்ளையங்கிரி 2025 எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்ம 6 மலையில் கடந்து 7வது மலையில் உள்ள நம்ம வெள்ளையங்கிரி ஆண்டவரை தரிசனம் பண்ண போகிறோம். சூப்பராக. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் வெள்ளையங்கிரி மலைப்பயணத்துக்கு வாரீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து நேரடியாக வெள்ளையங்கிரி மலையடிவாரமான பூண்டிக்கு பஸ் இருக்குது. ஈசா யோகாவிலேருந்து சேராட்டோ வசதியும் இருக்குது. தயவு செஞ்சு ஈசா யோகாவிலேருந்து பூண்டி பிரிவு வழியாக மலையடிவாரத்துக்கு நடந்து வராதிங்க. பூண்டி பிரிவில் இருந்து மலையடிவாரத்துக்கு போகிற அந்த 2 கிலோமீட்டர் காட்டுப்பகுதிகளில் யானைகள் நடமாட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது. காட்டு யானைகள் ரொம்ப மக்களை துரத்திருக்கு, தாக்கியிருக்கு. இந்த மாதிரி அசம்பாவிதங்களை தவிர்த்துருங்க. மலை ஏறிட்டு இறங்கும் போதும் பஸ் இல்லைன்னா 30 ரூபா சார்ஜில் சேராட்டோ வசதி இருக்குது. நீங்கள் நேராக ஈசா யோகாவில் வந்தால் உங்களுக்கு எந்த டைமும் பஸ் இருக்கும். வெள்ளையங்கிரி மலையேற்றம் ஓப்பன் பண்ணி 2-3 நாள் தான் ஆகுது. மகா சிவராத்திரியை ஒட்டி உங்களுக்கு எந்த நேரமும் பஸ் இருக்கும். நாங்கள் இப்போ போகும்போது காந்திபுரத்தில் முதல் பஸ்ஸு 4:45க்கும் ஈசா பூண்டியிலிருந்து கடைசி பஸ்ஸு 10 மணிக்கும் இருந்துச்சு. மக்களே, இந்த இடத்துல மூங்கில் தடி வந்து 30 ரூபாய்க்கு விற்கிறாங்க பாருங்கள். எப்பயும் போல் இந்த இடத்துல அடிவாரத்தில் கடைகள்லாம் ஓப்பன் பண்ணியாச்சு. மணி 6 ஆச்சு. இன்னைக்குன்னு பார்த்து ஒரு கல்யாணம் வேறு நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், கல்யாண மக்கள் வேறு வந்துக்கிட்டு இருக்காங்க. மக்களை பாருங்கள் எப்படி விளாண்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பாருங்கள். அடுத்த ஜென்மம்னு எனக்கு ஒன்று இருந்தால் அது இப்படி தான் இருக்கும், ஜாலியாக. வெள்ளையங்கிரி மலை திறந்து இது 2வது நாள். அதனால் பெருசாக வந்து கூட்டம் இல்லை. நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு கல்யாணம் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த அந்த கூட்டம் தான் அதிகமாக இருக்குது. ஒழிய மக்கள் வந்து மலையேற வர மக்கள் வந்து ரொம்ப கம்மி தான். இன்றைக்கி வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து இப்போ வந்து ஒரு 7 மணி ஆயிடுச்சு.
மலையேற ஆரம்பிக்க போகிறோம். நம்ம வெள்ளையங்கிரி ஆண்டவர், அப்புறம் பூண்டி விநாயகர், மனோன்மணியம் அம்மாள் எல்லாத்தையும் கும்பிட்டாச்சு. மலையேற ஆரம்பிக்க போகிறோம். பாருங்கள், நேற்று 1ஆம் தேதி மலை ஏறிட்டு இவங்கெல்லாம் இறங்கிக்கிட்டு இருக்காங்க. பாருங்களேன், ரொம்ப கம்மியான மக்கள் தான் ஏறி இருக்காங்க. மொத்தம் வந்து நேற்று 1ஆம் தேதி வந்து வெறும் 700 பேர் தான் மலை ஏறி இருக்காங்க. ஹாஸ்பிட்டல் அண்ட் வீல்ஸ் அந்த ஆம்புலன்ஸ் இருக்குது பாருங்கள். இதில் எல்லா வசதியும் இருக்கும். ஐசியூ மாதிரி ஏதாவது முடியலைன்னா இதில் நம்மளை கொண்டு போயிடுவாங்க. இதான் வந்து மலை ஏறிட்டு இறங்குற ரூட். இந்த இருக்குது பாருங்கள், இந்த இருக்குது மலை, இப்படியே இறங்குற பாதை. இந்த இடத்துல மொபைல் ஃபோன் போடுற சார்ஜர் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல பெரிய போர்டாக வச்சுருந்தாங்க. இப்போ வந்து அங்கே மட்டும்தான் சார்ஜ் போடுற மாதிரி வச்சுருக்காங்க. போட்டிருக்காங்க பாருங்கள், அதை பார்த்துட்டு ஏறணும் மலை. நம்ம ஃபாரஸ்ட் செக் பண்ணுவாங்கள்ல, அந்த இடத்துக்கு வந்தாச்சு. இதான் நம்ம வெள்ளையங்கிரி மலையோட வரலாறு. படிச்சுக்கோங்க ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா. மலைக்கு செல்பவர்கள் கண்டிப்பாக பிளாஸ்டிக் பைகள் கொண்டு செல்லக்கூடாது. இங்கே ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க. உங்கள்கிட்ட எல்லாமே பிளாஸ்டிக் இருக்கா எல்லாமே செக் பண்ணுவாங்க அந்த இடத்துல. இந்த இடத்துல கம்பு ஏறிட்டு இறங்குற மக்கள் கம்பு போட்டிருப்பாங்க. அதை கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த இத்த கம்பெல்லாம் பாருங்களேன், பட்டுப்போன கம்பெல்லாம், போன வருஷத்துக்கு உண்டான கம்பெல்லாம். அதெல்லாம் இந்த இடத்துல செக் பண்ணி இப்படியே விடுறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு படி, மலையேறதுக்கு ஃபஸ்ட்டு படி. இப்படியே நம்ம ஏறி போய்கிட்டே இருக்கணும். மக்களை பாருங்கள், இதான் வந்து பூண்டி அடிவார கோவில். இங்கே வெள்ளையங்கிரி ஆண்டவர், மனோன்மணியம் அம்மாள், அப்புறம் வந்து பூண்டி விநாயகர் எல்லோரும் இருக்காங்க. இது எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இப்போ. ஆனால் வந்து இன்னும் ஒரு 10-15 நாளில் எவ்வளோ கூட்டமாக இருக்க போகுதுன்னு பாருங்கள். இந்த இடம்லாம் அனாதையாக இருக்குது பாருங்கள். ஆனால் இன்னும் ஒரு 10-15 நாளில் இந்த இடத்துல நிற்கிறதுக்கு முடியாது. மக்கள் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து நேற்று வந்து சனிக்கிழமை பழனி பாத யாத்திரை பண்ணியிருப்போம். கிட்டத்தட்ட ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து 30 கிலோமீட்டர் நடந்து வந்திருப்போம். இப்போ ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து ட்ரெக்கிங் பண்ணுறோம். நம்ம வந்து இப்போ ஒரு 7:30 இருக்கும், 7:30க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 6 கிலோமீட்டர் மலை ஏற போகிறோம். கிட்டத்தட்ட 6000 அடி உயரத்துக்கு போக போகிறோம். மலை கொஞ்சம் கடினமான மலை. ஒரு 1.5 மணி நேரம் ஆகும் ஏறுறதுக்கு. எடுத்தோடனே செங்குத்தாக ஏறுறதுனால ரொம்ப கஷ்டமான மலை. ரொம்ப நின்று தான் ஏறணும். கீழே இருந்து மேலே ஏறினீங்கன்னா ரைட் சைடில் உள்ளே போனீங்கன்னா உள்ளே ஒரு குகை இருக்கும். அதுக்குள்ளே வந்து சிவன் இருப்பார். சித்தர்கள்லாம் தவம் செஞ்ச இடமா இருக்கும். இந்த மாதிரி குகைகள் வந்து நீங்கள் மலை ஏறும் போது ஏகப்பட்ட இடங்கள்ல இருக்கும். ரைட்டு லெஃப்ட்டுன்னு போனீங்கன்னா எல்லா இடத்துக்கும் போயிடாதீங்க. குழுவாக இருந்தால் போங்க. மக்களை பாருங்கள், நீங்கள் பார்க்குற சிவன்னா இந்த குகைக்குள்ளே, முதல் குகைக்குள்ளே இருக்கார். அவரோட அந்த லிங்க திருமணியில் பாருங்களேன், முக அமைப்பு இருக்குது பாருங்கள். சிவனோட முக அமைப்பு. ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய். வெள்ளையங்கிரி ஆண்டவருக்கு, வெள்ளையங்கிரி ஆண்டவருக்கு, 18 சித்தர்களுக்கு அரோகரா. நல்லபடியாக எல்லாரும் வெள்ளையங்கிரி மலைக்கு போயிட்டு 7வது மலையில் உள்ள வெள்ளையங்கிரி ஆண்டவரை தரிசனம் பண்ணிவிட்டு எல்லாரும் பாதுகாப்பாக இறங்கணும். நீங்கள் தான் துணை புரியணும். போய்கிட்டே இருப்போம் மக்களே. இப்படி வரும்போது இந்த மாதிரி ரைட்டு லெஃப்ட்டுன்னு ரொம்ப சித்தர்கள் தவம் பண்ண குகைகள் இருக்கும். அதுக்கெலாம் தனியாக போகாதீங்க, ஒரு கூட்டமாக போங்க. ஏன்னா வந்து என்ன வேணாலும் இருக்கலாம் குகைக்குள்ளே. ரொம்ப நாள் கழித்து வரோம், 1 வருஷம் கழித்து வரோம் மக்களே. இந்த மலை வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். ஒரே செங்குத்து. நம்ம உடனே சட்டுன்னு ஒரு 2000-3000 அடி ஏறினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப மூச்சு எடுக்கும். ரொம்ப பொறுமையாக ஏறணும். அது மாதிரி ஃபுல்லாமே இந்த மலை ஃபுல்லாமே படிக்கட்டு தான். உங்களால் முடியலைன்னா கம்பு வாங்கிக்கலாம், 30 ரூபாய்க்கு கீழே விற்கிறாங்க. அப்படி இல்லாட்டி கீழே இறங்குற மக்கள் இந்த சைடில் போட்டிருப்பாங்க, அதை எடுத்துகிட்டு ஏறலாம். வெள்ளையங்கிரி மலையில் கடந்த 2 வருஷமாக பார்த்துருப்பீங்க, ரொம்ப அசம்பாவிதங்கள், ரொம்ப உயிரிழப்புகள் நடந்திருக்கும். அதுக்கெலாம் இந்த மலை தான் காரணம். ஏன்னா உங்களை வந்து ரொம்ப பாதிச்சிடும். சடனாக ஏறனால ரொம்ப மூச்சு வரும், கட்டுப்படுத்திக்கிட்டு ஏறணும். அது மாதிரி உங்களுக்கு ஏற்கனவே நோய்கள் இருந்தால், சர்க்கரை, ரத்த அழுத்தம், இந்த மாதிரி எந்த நோய் இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக நின்று ஏறுங்க. இல்லாட்டி இந்த மலையை தவிர்த்துருங்க. கூட்டத்தில் ஏறாதீங்க. ஃப்ரீயாக
ஓப்பன் பண்ண டயத்தில் ஏறுங்க. யாராக இருந்தாலும் சோதிச்சிடும் உங்களை. தமிழேசம்மா, எத்தனாவது தடவை வெள்ளையங்கிரி வரியே? ரெண்டாவது தடவை. என்ஜாய் பண்ண போறீங்க? நாங்கள் குரூப்பாக போகிறதுனால ஃபஸ்ட்டு தடவை வரும்போது பயந்துட்டு சீக்கிரம் ஏறிட்டு இறங்கணும், யாருமே துணைக்கில்ல அப்படின்னு போனேன். இந்த தடவை மழையை ரொம்ப ரசித்து பார்த்துட்டு தான் ஏறுவேன். மேலே போய் தான் தெரியும். அம்மா வந்து அவங்க ஈஸியாக ஏறணும்னு சொல்லிட்டு சுடிதார் போட்டிருக்காங்க, ப்ளஸ் வந்து ஷூ போட்டிருக்காங்க. சரியா, கம்பு எடுத்துக்கிட்டாங்க. எல்லோரும் வந்து பேக்கில் வெயிட்டு கம்மி பண்ணியாச்சு. தண்ணி பாட்டிலை தவிர மற்ற எதுவுமே இல்லை. இந்த மலை ஃபுல்லாமே ஒரே மூங்கில் மரங்கள் அதிகமாக இருக்கும் நீங்கள் ஏறுற பாதைகளில். வெள்ளையங்கிரி வந்து வருஷத்தில் எல்லா நாட்களும் அனுமதி கிடையாதுல்ல, அதனால தான் மக்கள் வந்து குவிவாங்க. 4 மாதம் தான் அலவுடு. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மேயோட க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதனால் லட்சக்கணக்கில் மக்கள் வந்து கூடுவாங்க. மகாசிவராத்திரிலாம் பார்த்தீங்கன்னா அடிபிடி சண்டையாக இருக்கும். பாருங்கள், 11லேருந்து 50 வயசுக்கு நடுவில் இருக்கிற பெண்களுக்கு அனுமதி இல்லை. மற்றபடி 11 வயசுக்கு கீழே உள்ள பெண்களும் வரலாம், 50 வயசுக்கு மேலே உள்ள பெண்களும் வரலாம், யார் வேணாலும் வரலாம். ஆனால் வந்து மலையோட தன்மையை புரிஞ்சுக்கிறோம். மலை ஒரு மாதிரி இருக்கும், 2வது மலை ஒரு மாதிரி இருக்கும், 7வது மலை ஒரு மாதிரி இருக்கும். மலையில் முக்கிக்கிட்டு ஏறினா கண்டிப்பாக ஏதாவது வந்துடும். அதனால் பொறுமையாக மலை மட்டும்தான் பொறுமையாக ஏறணும். அப்புறம் நம்ம அந்த 1.5 மணி நேரத்தில் நம்ம பாடி பழகிடும் மலை ஏறுறதுக்கு. அதுக்கப்புறம் தும்சம் பண்ணிடலாம். இறங்குற மக்கள்லாம் சொல்கிறாங்க, மேலே வந்து 6வது மலையில் சொனம் இருக்கும்ல குளிக்கிற மாதிரி, அங்கே வந்து தண்ணி கம்மியாக தான் இருக்கான். கடைகள் வந்து எதுவுமே இருக்காது. அந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து தான் கடைகள் அதிகமாக வரும். அதனால் நீங்கள் வந்து இந்த பிப்ரவரி மாதம் வர்றீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே கொண்டு வந்துடுங்க. தண்ணி, ஸ்நாக்ஸு, குளுக்கோஸு எல்லாத்தையுமே கொண்டு வந்துடுங்க. பிளாஸ்டிக்கு வந்து கீழே வந்து ஒரு தண்ணி பாட்டிலுக்கு 20 ரூபா வாங்குறாங்க. ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க. அந்த ஸ்டிக்கரோட அந்த தண்ணி பாட்டில் கீழே வந்து கொடுத்துட்டிங்கன்னா காசை ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. பிளாஸ்டிக் அது மாதிரி மலைகளில் போடாதீங்க. கீழே செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. ஏதாவது கொண்டு வரதுன்னா இலை, நியூஸ் பேப்பரு அந்த மாதிரி எடுத்துகிட்டு வாங்க. முக்கியமாக தண்ணி அதிகமாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. சுனைகள் இருக்குது, சுனைகளில் தண்ணி வருது, ஆனால் எந்த அளவு வருதுன்னு தெரில. எதனால் உங்களுக்கு வெள்ளையங்கிரி ரொம்ப இஷ்டம்? பூலோக சொர்க்கம். அது சொன்ன வார்த்தைகள்லாம் வராது, அதை அனுபவிக்கணும். 4வது தடவை வரீங்க. ஆனால் இன்னமும் வருவீங்களா? இந்த வருஷம் எல்லா மாதமும் வருவேன். இந்த மாதம் எல்லா மாதமும் பிப்ரவரியில் வந்துட்டீங்க, மார்ச், ஏப்ரல், மே 4 தடவை வருவீங்களா? அப்போ ஒரு வருஷத்துக்கு 4 தடவை ஏறுறீங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அது இல்லாமல் சபரிமலை வந்து மாதம் போவேன். மாதம் போவீங்க சபரிமலை? எல்லா மாதமும் போவேன். எப்படி ட்ரக்கிங் மலையேற்றம் உங்களுக்கு பிடிச்சனாலையா, இல்லை வந்து அந்த இங்கே உள்ள கடவுள்கள் ஈர்ப்பா? இப்போ தான் எனக்கு இஷ்டம் இல்லை. சரி. அது சிவன், வேறு எதுவும் கிடையாது. அதேமாரி கொண்டராங்கி மலை, பருவத மலை, எஸ்டிஆர் மலை எல்லாமே. நீங்கள் எவ்வளோ வெயிட்னு இருப்பீங்க? நான் ஒரு எபோவ் 103 இருப்பேன். 103? பாருங்கள், அண்ணன் வந்து 103 கிலோ இருக்கார். நான் ஏன் உங்களுக்கு வந்து அண்ணனை ஒரு எடுத்துக்காட்டை சொல்கிறேன், காமிக்கிறேன்னா, எல்லோரும் ஏறலாம். நான் சொல்லிட்டு வந்தேன்ல, எல்லோரும் ஏறலாம். ஆனால் ஒவ்வொரு மலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். 7 மலையும் ஒரு மாதிரி இருக்கும். அந்த மலையோட தன்மையில் புரிஞ்சிட்டிங்கன்னா ட்ரக்கிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். வெள்ளையங்கிரி மலையேற்றம் ரொம்ப அருமையாக இருக்கும். அண்ணன் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து உங்களோட வெயிட் வந்து ஒரு குறையா தெரில? இல்லை, அது எப்போ போனாலுமே எங்கே போனாலும் டோலி வரீங்களா என்ன பார்த்தா ஃபஸ்ட்டு கேட்பாங்க. சபரிமலையிலையா? சபரிமலை எப்போ போனாலுமே பஸ் விட்டு இறங்கிட்டனாலே இந்த கொஸ்டின் தான் என் காதில் ரைஸ் பண்ணுவாங்க. அதை பற்றி நான் மைண்ட் பண்ண மாட்டேன். வெயிட்டு உங்களுக்கு வந்து தடம் இல்லை? கிடையாது. என்ன எனக்காண்டி வெயிட் பண்ணுறீங்களா இல்லை மூச்சு வாங்கி வெயிட் பண்ணுறீங்களா? இது வந்து தப்பு. ஆமா ராமு,
ரொம்ப நாள் கழிச்சு ராம் வந்திருக்கான், நம்ம அருளண்ணே வந்திருக்காரு ரொம்ப நாள் கழிச்சு, அப்புறம் அர்ஜுன் வந்திருக்கான், தமிழரசியம்மா எப்பயும் போல், அப்புறம் நம்ம கும்கி குமரேசன், புல்லட் விஜி, இவருக்கு அப்பப்போ ஒரு பேர் வரும். ரொம்ப பேர் வந்திருக்காங்க, நான் உங்களுக்கு போக போக இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ராக்ஃபோர்ட் ரவி ப்ரோ வந்திருக்காரு, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு நம்மளோட ட்ரெக்கிங். நீங்கள் பார்க்குறத நல்லா பார்த்துக்கோங்க, ஏன்னா இந்த ஃப்ரேமை வந்து நீங்கள் பார்க்கவே முடியாது. இவ்வளோ படிலாம் வெறுமனை, இவ்வளோ மக்கள் கம்மியாக இருக்கிற ஃப்ரேமை நீங்கள் பார்க்கவே முடியாது. ப்ரோ ஃபஸ்ட் டைமா? எத்தனாவது டைம்? ஃபஸ்ட் டைமா? எப்படி கண்டுபிடிச்சேன் பார்த்தீங்களா? எப்படி இருக்கு? கஷ்டப்பட்டு வரும்போது எப்படி இருக்கு ப்ரோ? நல்லா இருந்துச்சு ப்ரோ. கஷ்டமாக இருக்கா ஈஸியாக இருக்கா? மாலை ஏறும்போது எப்படியோ ஏறிட்டோம், இறங்குறதா கஷ்டமா, இறங்கதான் கஷ்டமாக இருக்கு. நிறைய சின்ன சின்ன கல் இருக்கு. ப்ரோ வந்து வெறுங்காலில் ஏறாரு, மித்தபடி நல்லா இருந்துச்சு. மேலே அந்த மிஸ்ட்டு இதுவாட்டம் இருந்துச்சு, பாண்டாட்டம் சூப்பராக இருந்துச்சு. சரி சரி, 6வது மலையில். தரிசனம் எப்படி இருந்துச்சு? எத்தனை மணிக்கு பார்த்தீங்க? நாங்கள் சரியாக 2 மணிக்கு பார்த்தோம் ப்ரோ தரிசனம். சூப்பர் சூப்பர். நீங்கள் வெள்ளையங்கிரி மலையை பொறுத்தவரை ஏறிடலாம் வச்சுக்கோங்களேன், இறங்கும் போது இந்த படிலாம் ரொம்ப வேதனையாக இருக்கும். காலை வைக்கும் போது இந்த பாறைகளில் இருக்கிற சின்ன சின்ன கல்லாம் குத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வலி கபாலத்துக்கு போய் அடிக்கும் டம்மு டம்முன்னு. அதனாலேயே ரொம்ப பேத்துக்கு கீழே இறங்கணுன்னா கால் பெருசாக வீங்கிரும். அது ஒரு 2-3 நாளில் சரியாயிடும். என்னை பொறுத்தவரை என்ன சொல்லுவேன்னா, தொடர்ந்து மலையேற்றம் பண்ணுங்க, உங்களுக்கெல்லாம் உடல் நலமும் நல்லாயிருக்கும், மனசும் நல்லாயிருக்கும். என்ன ரொம்ப பேர்த்துக்கு இந்த குடும்பத்துக்குள்ளே இருப்பாங்க, பெருசாக வர முடியாது வீட்டை விட்டுட்டு. அதெல்லாம் பழகிட்டிங்கன்னா, இப்போ நான் இல்லையா, பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு செட் ஆயிரும். தொடர்ந்து ட்ரெக்கிங் பண்ணுங்கள். எங்களோட வர சொல்லலை, நீங்கள் வந்து எப்படி வேணாலும் போய்க்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். எத்தனாவது தானே? ஒரு 5 முறை இருக்குங்க. 5வது முறையா? இது 5வது முறையா? சரிண்ணே. ஒரு கை இல்லை, அது வந்து இது வந்து நான் ஒரு ஒரு ஊனத்துக்காண்டி சொல்லலை, எல்லாராலையும் முடியும் மலையேற்றம், அதனால் சொல்கிறேன். நம்ம அண்ணன் படுத்தே விட்டார் ஐயா, அங்கங்கே உட்காந்துருக்காங்களே நம்ம டீமு, நம்மளுக்காண்டி வெயிட் பண்ணுற மட்டும் நினச்சிக்கிறாதீங்க, முடியாமல் படுத்து கிடக்காங்க. சொல்கிறத நம்பாது யாரும். முடியல பாவம், அதோட வருது, அதனால தான் வெயிட் பண்ணுறோம். ஒரு கால் முடியல இன்னைக்கு நடந்ததில்லை. நிர்மலுக்கு எப்படியாவது கால் ஒரு கால் இழுத்துறணும் அப்படின்னு அண்ணன் வந்து சும்மா ரெஸ்ட் எடுக்கலை. அண்ணன் வந்து வீட்டுக்கு அப்டேட் கொடுத்துட்டு இருக்காரு. நான் 1வது மலை ஏறிக்கிட்டு இருக்கேன், ஓவர் எப்படி இருந்துச்சு தரிசனம்? நல்லா இருந்துங்க. எப்போ ஏறினீங்க மேலே? 4 மணிக்கு. இன்னைக்கு காலைலையா? சூப்பர் பரவாயில்ல. நீங்கள் அதாவது ஹைக்கிங்கில் இருக்கீங்க? ஹைக்கிங் ஒரு 27 டைம் ஏறினேங்க. 27 26 சரி, சூப்பர் சூப்பர். டைம் ஒரு 30 டைம் வச்சு ஏறணும்னு நினைக்கிறேன். நேற்றுக்கு ஏறினேன், இன்னைக்கு ஏறினேன். சூப்பர் சார். தண்ணி வசதிலாம் இருக்கு. தண்ணி குளிக்கிறதுக்கு கொஞ்சம் கம்மிங்க, ஏன்னா அது ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க, அதனால தண்ணி இல்லை, ஃப்ளோட்டடிங்காக போயிட்டு இருக்கு. கொஞ்சம் தண்ணி தான் இருக்கு. அப்போ முக்கிய இருந்துக்கலாமா? இருக்கலாம், ஆனால் பார்த்து நிறைய பேர் போகிறனால அதே தண்ணி தான் இருக்குது. அந்த தண்ணி கீழே போக லாஸ்ட் எஸ்டர்டே தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மேபி அதை பண்ட் மாதிரி கட்டினீங்கன்னா தண்ணி வருங்க. இப்போ அது கட்டல, அதனால கொஞ்சம் உங்களுக்கு குளிக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டி. ஓ சரிங்க. தண்ணியெல்லாம் இருக்கு, குளிக்கிறது தண்ணி இருக்குது. கடைகள் தான் இல்லை. ஓ சரி, வர எந்த கடைகளும் இல்லை. ஹரி ப்ரோ வந்து 4 மணிக்கு ஏறிட்டு இப்போ வந்து 8 மணி ஆக போகுது. 4 மணி நேரத்தில் ஏறிட்டு இறங்கியிருக்காரு. எப்போனே ஏற ஆரம்பிச்சிங்க? நைட்டா? சூப்பர்ண்ணே சூப்பர். உங்களுக்கு ஒரு கால் நடக்க முடியாதா? ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோ? சரிண்ணே. எதனால் நீங்கள் இந்த மலைக்கு சிவனை பிடிக்குமா இல்லை ட்ரெக்கிங் பிடிக்குமா? 10 வருஷமா இந்த காலோட. சூப்பர். நான் ஏன் இப்போ வர்றேன்னா உன் கூட, நான் ஃபஸ்ட்டு தடவை வரும்போது ஒன்றையுமே பார்க்கல. இப்போ வந்து நிர்மல் கூட வந்தால் எல்லாத்தையும் காட்டும், அதுக்காக தான் அது கூட இல்லைன்னா முன்னாடி போயிடுவேன். மக்களே, நம்ம வந்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு கோயில் தெரியுதா? வெள்ளை விநாயகர் வந்தாச்சு. 7:15 ஆரம்பித்தோம், இப்போ வந்து கரெக்டாக 8 மணி ஆகுது. 3/4 மணி நேரத்தில்
வெள்ளை விநாயகர் வந்திருக்கோம். நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல 1 to 1.5 மணி நேரம் ஆகும் அப்படின்னு. நாங்கள் வந்து எங்கேயுமே நிற்கலை, பார்த்துட்டு எங்கேயுமே நாங்கள் நிற்கலை பெருசாக, அப்படியே கிராஜுவலாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கோம். கால் வலிக்கலை, சத்தியமே எனக்கு காது வலிக்கல, என்னன்னு தெரியல. திருப்பி கீழே இறங்கி போய் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கினோம். எனக்கு வலிக்கவே வலிக்கல காது, என்ன பாரு. அம்மாவுக்கு காலே வலிக்கலன்னு சொல்கிறாப்புல. கின்னஸ் ரெக்கார்ட் புக்கில் எழுதி வச்சிடலாம். 77 வயசு பெண்மணி 3/4 மணி நேரத்தில் முதல் மலையை அடைந்தார் அப்படின்னு. வயசை நான் கூட்டி சொல்லிட்டேன். அம்மாவுக்கு வந்து 63ஆமா, 63. 63மே இவ்வளோ சீக்கிரம் ஏறது பெரிய விஷயம்தான். வெற்றிகரமாக முதல் மலையை நெருங்கியாச்சு. வெள்ளை விநாயகர் கோயிலுக்கு வந்தாச்சு. வெள்ளை விநாயகரை அடைந்து விட்டோம். கும்பிட்டுக்கோங்க மக்களே, வெள்ளை விநாயகர். பாருங்க, இதெல்லாம் வந்து போன வருஷம் போட்ட கடைகள். இதை வந்து திரும்பி வந்து எடுத்து வைப்பாங்க. இந்த இடத்துல ஃபுல்லாமே கடைகள் வரும். இந்த இடத்துல தண்ணி பாட்டில் இருக்கும், சர்பத் இருக்கும், லெமன் சோடா எல்லாமே கிடைக்கும் இந்த இடத்துல. இப்போ பாருங்கள், நம்ம வந்து 2வது மலையை ஏற ஆரம்பிக்க போகிறோம். முதல் மலை முடிந்தது. அருமையான தரிசனம் வெள்ளை விநாயகர் கோவில். எல்லாத்துக்குமே வந்து பொதுவாக இந்த கோவிலை பார்த்ததுக்கப்புறம் ஒரு பெருமூச்சு விடுவீங்க. ஏன்னா முதல் மலை ரொம்ப கஷ்டமாக இருக்கும், முடிஞ்சிருச்சு அப்படின்னு. இங்கே பாருங்க, ரொம்ப கஷ்டம், கஷ்டமே தெரில. குரூப்போட வந்ததுனால பேசிக்கிட்டே வந்தாலும் 3/4 மணி நேரத்தில் வந்து, ஆனால் ஒரு கஷ்டம் கூட கால் வலியில் நேற்று பாத யாத்திரை பண்ணினதுனால தான் கால் வலி இல்லைன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா? உண்மைதான் அது. ஏன்னா நேற்று வந்து நாங்கள் 30 கிலோமீட்டர் வந்து பழனி பாத யாத்திரை பண்ணியிருக்கோம். நீங்கள் முதல் மலையை கடந்து வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தடுத்து உங்களுக்கு 7வது மலையை தவிர 7வது மலை கொஞ்சம் செங்குத்தாக இருக்கும். மற்ற இந்த 4 மலைகளும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஏற்றமாக இருக்காது, ஓரளவு ஏற்றம் இருக்கும். சரிசமமாக நடப்போம், அப்புறம் இறங்குவோம், அந்த மாதிரி தான் போய்கிட்டே இருக்கும். நம்ம கோகிலராமன் அண்ணன் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்திருக்காரு. முதல் டைம் அண்ணே? இல்லை, 2வது டைம். எங்கே கோயம்புத்தூரில் தான் இருக்கிற வேலை பார்க்குறேன். சரி, சிலித்தூர். சூப்பர் சூப்பர். ஒன் ட்ரிப் சிவராத்திரிக்கு வந்தோம். சிவராத்திரிக்கு? ஆமாம். பாடுபட்டுருப்பீங்களே? சிவராத்திரிக்கு மலை ஏறது கூட பாடு இல்லை. கோயம்புத்தூர்லேருந்து இங்கே ஈசா வர்றது தான் மேட்டர். ஈசாக்கு அந்த ஃபங்க்ஷனா அந்த டிராஃபிக்கை கடந்து வர்றது பெரும்பாலானது. மலை ஏறது கூட ஈஸியாக. ஆமாம் மக்களே, அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்கள் மலை ஏறிட்டு இறங்கிடுவீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீ இங்கேருந்து கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு போகிறதுக்கு அவ்வளோ சிரமப்படும். டிராஃபிக் 5 மணிலேருந்து டிராஃபிக். இங்கே வர்றது வெள்ளையங்கிரிக்கு வந்து மகா சிவராத்திரிக்கு வந்தீங்கன்னா ஈசா யோகாவில் வந்து ஃபங்க்ஷன் நடக்கும். சரியா? பயங்கர கூட்டம் இருக்குது, லட்சக்கணக்கில் மக்கள் வருவாங்க. உங்களுக்கே தெரியும், நாட்டில் இருந்து எல்லா பிரபலங்களும் வருவாங்க. அதை பார்க்கவே ஒரு கூட்டம் கூடுமா? அதனால் நீங்கள் மலை ஏறினாலும் இங்கேருந்து வெளியே போகிறதுக்கு 2-3 மணி நேரம் ஆயிரும். பஸ்ஸும் டிராஃபிக். ஆமாம், 4 மணி நேரம். அண்ணனுக்கு போன தடவை 4 மணி நேரம் ஆயிருக்கான் வெள்ளையங்கிரி அடிவாரத்தில் இருந்து வெளியே போகிறதுக்கு. போய்கிட்டே இருப்போம். அண்ணன் பேர் என்னண்ணே? விவேகானந்தன் அண்ணன். அண்ணனை பார்த்தாலே ஒரு கான்ஃபிடென்ட் வருது. ஏன்னு சொல்லுங்க, அண்ணன் வந்து 103 கிலோ. அண்ணன் பிரச்சனையை ஃபுல்லா சொல்ல பயந்துட்டீங்க. லெஃப்ட் சைடு ஃபுல்லா உங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்துருக்கு. இந்த பக்கம் அடிச்சு இந்த பக்கம் இழுத்து நடக்க முடியாம இருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே ரெக்கவராய் வந்தா டெய்லி 11,000 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவோம். 8.5 கிலோமீட்டர். அண்ணன் இது சொல்றாருல, இது உண்மையிலேயே 100க்கு 100 உண்மை. ரொம்ப நம்ம புருஷோத்தமன் ஐயா ஒருத்தர் வந்திருப்பாரு. அவருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகி கால் நடக்க முடியாமல் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்தாரு. அவர் ட்ரெக்கிங் பண்ணி தான் கால் சரியாக போச்சான். டாக்டரே சொல்லிட்டாராம், ட்ரெக்கிங் அதாவது உங்களுக்கு வந்து இப்படியே தான் இருக்கும் வாழ்நாள் ஃபுல்லாக கால் அப்படின்னு. ஆனால் ட்ரெக்கிங் பண்ணி அவர் சரி பண்ணார். அதே மாதிரி தான் நம்ம விவேகானந்தன் அண்ணனும் சொல்கிறாரு. லெஃப்ட் சைடு ஃபுல்லாக ஸ்ட்ரோக் வந்திருக்கு, சரி ஆயிடுச்சு, இப்போ க்யூர் ஆயிடுச்சு ஃபுல்லாகவே. லோ ப்ரெஷரே இருந்து லோ ப்ரெஷருமே இப்போ நார்மல். நான் சொன்னேன் டெய்லி 8 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணுறேன். சூப்பர். கரெக்டாக 80 மினிட்ஸில் பண்ணுவேன். வேற லெவல். விவேகானந்தர் என்ன சொல்லியிருக்காரு? விவேகானந்தர் என்ன சொல்லியிருக்காரு? விவேகானந்தர் சொல்லியிருக்காங்க, ஸ்ட்ரென்த் இஸ் லைஃப், வீக்னஸ் இஸ் டெத். வலிமையே வாழ்வு, பலவீனமும் மரணம். சூப்பர். பாத்தீங்களா, திக்கி திணறி படிச்சிருக்காரு அவர். கொஞ்சம் இருக்கு கொஞ்சம் லஸ்டா, கொஞ்சம் ஷார்ட் மெமரிலாம். இப்போ வந்து நம்ம 2வது மலை ஏறிக்கிட்டு இருக்கோம். பாருங்களேன், உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பாதைகள் தான் இருக்கும், நல்லாயிருக்கும். அது மாதிரி நீங்கள் வந்து மலை ஏறும் போது செங்குத்தாக ஏறுவீங்களா, உங்களுக்கு வேர்க்கும். இப்போ வந்து நீங்கள் வந்து காட்டுக்குள்ளே வந்துட்டீங்க, தெரியுதா உங்களுக்கு? அதனால் ரொம்ப ஜில்லுன்னு தான் இருக்குது. வெயில் வரல, அது ஒரு நல்ல விஷயம். நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா பழனி பாத யாத்திரையில் வெயில் வந்துருச்சு, 7:30க்கெலாம் வந்துருச்சு. இப்போ வந்து வெயில் வந்துருச்சு, ஆனால் மேகமூட்டமாக இருக்குது இந்த சைடு. கொஞ்சம் நல்லா இருக்குது ஏறுறதுக்கு. இந்த மாதிரி அப்பப்போ சின்ன படிகள் வரும்.
ரெண்டாவது மலை ஏறிக்கிட்டு இருக்கோம். இந்த பாருங்களேன், மூங்கில் மரம் வெட்டியிருக்காங்க பாருங்கள். போன தடவை நான் மே மாதம் வந்தேன். மே மாதம் வந்தப்போ இந்த மூங்கில் ஃபுல்லாமே இந்த மூங்கில் அரிசி காய்ச்சி அப்படியே கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து சாப்பிட்ருப்போம். இன்றைக்கி 2024 நம்ம வெள்ளையங்கிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதிலேருந்து அரிசி எடுத்து சாப்பிட்ருப்போம். ஆனால் இது இப்போ தான் வந்து தளைஞ்சிக்கிட்டு இருக்குது பாருங்களேன். மேலே இலையெல்லாம் கம்மியாக இருக்குது. இனிமேல் தான் இது சீசன் வரும். இனிமேல் தான் இது அரிசி பிடிக்கும். இறங்குற மக்கள்கிட்டலாம் கேட்குறோம், தயவுசெய்து மேலே தங்கிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து சரியான குளிரான். இது பிப்ரவரி, சரியான குளிர் இருக்கும். தயவுசெய்து யாரும் மேலே இந்த பிப்ரவரி மார்ச் மட்டும் தங்காதீங்க, செம குளிராக இருக்கும். அப்படியே நீங்கள் தங்குறதுன்னு பிளான் பண்ணி வந்தாலும் பெட்ஷீட்டு அது இதுன்னு வெயிட்டு கொண்டு வருவீங்களா, ஏறுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவீங்க. அதனால் மலை ஏறிட்டு இறங்குறது தான் நல்லது. ஏன்னா கால்நிலை எப்படி மாறுதுன்னு தெரில. மூங்கில் மரத்தை பார்க்குறீங்கள, அது கீழே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாட்டியிருக்காங்க பாருங்கள், தெரியுதா? இதில் கேமராவும் இருக்குது, லைட்டிங்கும் இருக்குது, சென்சாரும் இருக்குது. இது வந்து வனவிலங்குகளோட நடமாட்டத்தை பார்க்குறக்காண்டி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் இதுவரை எந்த ஃபாரஸ்ட்லேயுமே இதை பார்த்ததில்ல. நம்ம வந்து 2வது மலை ஏறிக்கிட்டு இருக்கோம். வழுக்குப்பாறை வந்து என்ட்ராக போகிறோம் மேலே. அந்த அருக்கு பாருங்களேன், வந்து ஒரு நாகப்பாம்பு இப்படி இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்களேன். அது வந்து ஒரு குகை உள்ளக்க வந்து நம்ம கீழே பார்த்தோம்ல, அதே மாதிரி சிவலிங்கம் இருக்குது. சித்தர்கள்லாம் தியானம் பண்ணுற இடம். இங்கே பாருங்கள், இது போன வருஷம் போட்ட கடைகள் உடஞ்சிருக்கு பாருங்கள். திரும்பி வந்து சரி பண்ணி வைப்பாங்க இந்த இடத்துல கடைகள். உங்களே பாருங்கள், இந்த இடத்துல தான் அந்த குகை இருக்குது. இந்த பாறை அமைப்பு வந்து இப்படி இருக்குது, நாகப்பாம்பு மாதிரி. ஒரு வந்து இயற்கையான மஞ்ச ஒரு பாறை. கீழே வந்து சிவலிங்க அமைப்பில் நம்ம ஐயா இருக்கார். ஓம் நமச்சிவாய. உள்ளக்க வந்து ஒரு குகை இருக்குது. போன வருஷம் வந்து நான் இதுக்குள்ளே போயிட்டு வீடியோ எடுத்திருப்பேன் 2024. அங்கே போய்கிட்டே இருப்போம். இங்கே வழுக்குப்பாறை ஆரம்பிச்சிருச்சு. மகளே பாருங்கள், வழுக்குப்பாறை ஆரம்பிச்சிருச்சு. அம்மா நிற்கிறாங்கல்ல, அது ஃபுல்லாமே வழுக்குப்பாறை. மகளே பாருங்கள், வழுக்குப்பாறை. இந்த வழுக்குப்பாறையில் வந்து படிகள் வந்து 150 படிகள் இருக்கான். மழை பெஞ்சுன்னா தான் தெரியும் நம்மளுக்கு. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் நல்லா வழுக்கிற மாதிரி தான் இருக்கும். பளபளன்னு இருக்கு, தெரியுதா உங்களுக்கு? வழுக்குப்பாறை கன்னியூ ஆகுது. மேலே போகுது பாருங்கள் வழுக்குப்பாறை. உங்களுக்கு அந்த ஒரு டென்ட்டு தெரியுதா மேலே, அது வர வழுக்குப்பாறை தான் இருக்கும். எப்பயுமே ட்ரெக்கிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறனால எங்களுக்கு வந்து வெள்ளையங்கிரி மலை ஈஸியாக இருக்கும்னு நினைக்காதீங்க. உங்களை மாதிரி தான் எல்லாத்துக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம கொஞ்சம் நின்று பொறுமையாக, ஏன்னா இவ்வளோ காலம் மலையேறி இருக்கோம்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வச்சு ஏறுறோம். அப்படியே பின்னாடி பாருங்களேன், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் ஈசா யோகாவில் இருக்கிற அந்த பெரிய சிவனை காமிக்கிறேன். ஆனால் இப்போ உங்களுக்கு அந்த நீர்த்தேக்கமாக தெரியுது பாருங்கள். அந்த இடத்துல மிஸ்டாக இருக்கிறனால, மேகமாக இருக்கிறனால பெருசாக தெரியலை. அடிவாரம் தெரியுது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் தூரம் ஏறினா ஓப்பனிங் தெரியும். போயிட்டு அம்மா சொல்கிறாப்புல, நம்ம வந்து அகத்தியர் மலை போனோம்ல, அகத்தியர் மலை போகிறதுக்கு 3 நாள் ட்ரெக்கிங்கில். அது போகிறதுக்கு முன்னாடி சபரிமலையில் புல்மேட்டு வழியாக போய் நம்ம ஐயப்பனை தரிசனம் பண்ணியிருப்போம். அது வந்து கண்டினியூஸ் ட்ரெக்கிங். அதே மாதிரி இதுவும் நேற்று வந்து பள்ளிமலை 30 கிலோமீட்டர் ஒட்டஞ்சத்திரத்தில் நடந்து வந்து இன்றைக்கி வந்து சடனாக அடுத்த நாளே நம்ம வந்து ட்ரெக்கிங் பண்ணுறோம். இதில் என்ன ஒரு விஷயம்னா, நாங்கள் 2 பேரும் பேராசிட்டமால் போட்டிருக்கோம். வலி மாத்திரை போட்டு தான் ஏறிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா எனக்குன்னா அந்த கால் இருக்குல்ல, இது பிடிச்சிருச்சு. மற்ற எல்லாத்துக்கும் நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருச்சு. ரொம்ப கஷ்டம், கிராம்ப் வந்துருச்சு. அதுக்கு உப்பு என்னென்னமோ வைத்தியம் பண்ணி தான் ஏறிக்கிட்டு. நம்புங்க, பிடிச்சதெல்லாம் விட்டுருப்பாங்க. பிடிச்சதை இப்போ பரவாயில்லண்ணா, இப்போ சரியாயிடுச்சு. இல்லை இது வந்து மகளே பாருங்கள், திரும்பி படி ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அந்த வழுக்குப்பாறை இதோட முடியுது பாருங்கள். இதுக்கு கீழே உள்ளது ஃபுல்லாமே வழுக்குப்பாறை தான். வழுக்குப்பாறை இதோட முடியுது. இப்போ நம்ம வந்து திரும்பி படியில் ஏற போகிறோம். அதாவது 2வது மலை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிடும். மக்களை இங்கே பார்க்குறீங்கல்ல, இதெல்லாம் போன வருஷம் கடை போட்ட இடம். இன்னும் 1 மாதம் ஆகும். மார்ச் 1லேருந்து இந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணி இந்த இடத்துல கடை வச்சுருவாங்க. விவேகானந்தன் என்னெல்லாம் போட்டு கொண்டு வந்திருக்காரு பாருங்கள்.
என்னென்ன கலந்துருக்கீங்க இதில்? பாதாம் பிசினு, சியா சீட்ஸு, சப்ஜா சீட்ஸு, நெல்லிக்காய் குத்தி விட்டு அரை எலுமிச்சம்பழம் அப்படியே கட் பண்ணி. அண்ணன் வந்து முழு சித்தனாவே மாறிட்டாரு. எவ்வளோ பொருள் சேர்த்துருக்காருன்னு பாருங்க. பேஸ் அடியில் இருந்துகிட்டே இருக்கும், பசி எடுக்கவே எடுக்காது, எனர்ஜியாக இருக்கும். பரவாயில்லையே, பசிக்காது. சால்ட் இல்லை, சால்ட் கிடையாது. தண்ணி குடித்த மாதிரி இருக்கும், சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி இருக்கும், எனர்ஜியாக இருக்கும். பசிக்கவே பசிக்காது, ஆனால் எனர்ஜி ஃபுல்லாக இருக்கும். போட்டேன் மக்களே. அண்ணன் வேணும் அண்ணன் சொன்னது கரெக்டானு பார்ப்போம், குடிச்சு பார்ப்போம். குடிங்க, தாராளமாக குடிங்க. எப்படி இருக்கு? பசிக்காது, டேஸ்ட் இல்லை, ஆனால் எதுவுமே இருக்காது. பச்சை தண்ணி மாதிரி தான் பச்சை தண்ணி மாதிரி தான் இருக்கும். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எதுக்கு நம்ம தண்ணி குடிக்கிறோம்னா அந்த தண்ணியை காலி வாங்கணும். ஏன்னா வந்து நம்ம 2வது மலையை ஏறி முடிச்சாச்சு. இந்த இடத்துல சொனை இருக்குது பாருங்கள். இந்த சொனையோட நம்ம வந்து 2வது மலையை கம்ப்ளீட் பண்ணுறோம். அடுத்து வந்து ஏற போகிறது 3வது மலை. பரவாயில்ல, மழை திறந்து 2வது நாள்லையே சூப்பராக தண்ணி வருது. தண்ணி தெளிவாக இருக்குங்க பாருங்க. பாருங்க, கிறிஸ்டல் கிளியர்னு சொல்லுவோம்ல, எப்பயுமே இப்படி தான் இருக்கும். மக்களே பாருங்க, வேற லெவல். சாப்பிடுங்க. 2வது மலை முடியும் போதே தண்ணி இருக்குது. தண்ணிக்கு கவலை இல்லை. இப்போ நாங்கள் சாப்பிட்டோம்ல, அது மாதிரி ஒரு 10 பேர் கொண்ட குழுவாக வரும்போது புளி சாதம், தயிர் சாதம் அந்த மாதிரி எதாவது கொண்டு வந்துக்கோங்க. சப்பாத்தி பெஸ்ட்டு, அதெல்லாம் கொண்டு வந்துக்கோங்க. அப்படியே ஷேர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு தண்ணி இருக்குது, தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே ஏறிக்கிட்டே இருக்கலாம். ஒன்றும் பிரச்சனையே இல்லை. கொஞ்சம் எனர்ஜியாக ஏறலாம்ல, அதனால் சொல்கிறேன். போய்கிட்டே இருப்போம். 3வது மலை ஏறிக்கிட்டு இருக்கோம். 2வது மலை அந்த சொனைக்கு மேலே ஏறினா பெரிய பாறை, அதுக்கு கீழே பாம்பாட்டி சித்தரோட குகை இருக்குது. குகைக்கு உள்ள சிவலிங்கம் இருக்குது, அதை சுற்றிக்கிட்டு நாகப்பாம்பு அப்படியே படம் எடுத்த நிலமையில. இதுதான் பாம்பாட்டி சித்தர் குகை மக்களே. அந்த இடத்துல போட்டிருக்காங்க பாருங்க, பாம்பாட்டி சித்தர் குகை அப்படின்னு. அந்த குரங்கு ஒரு அழகான குழந்தைய வச்சிருக்கு பாருங்க. குழந்தை எப்படி சொல்லியிருந்தா பார்த்தா என் பொண்ணை பார்க்குற மாதிரியே இருக்கும். இதெல்லாம் பக்கத்தில் எரிக்கிறது, இது அதோட குட்டி தான் போல இருக்கு. போன வருஷம் கடை எப்படி இடிஞ்சு கிடக்குன்னு திரும்பி இந்த இடத்துல கடை வரும். சூப்பரான கடை. இங்கே நம்ம கீழே ஒரு சுனை பார்த்தோம் பாருங்கள், பாம்பாட்டி சித்தரோட குகை. இந்த இடத்துல ஒரு சுனை பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் இப்போ பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. தண்ணி தேவைகள் நம்மளுக்கு குறைஞ்சிரும். மக்களே, இப்போ நம்ம வந்து 3வது மலை ஏறிக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல ரொம்ப சில்லுன்னு இருக்குது, மிஸ்ட்லாம் தெரியுது. எங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா மேகக்கூட்டங்கள்லாம் அதிகமாக இருக்குது. ஏகப்பட்ட இடத்துல வந்து இந்த மாதிரி லேமினேட் பண்ணி ஒட்டியிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த புண்ணியமலையில் குப்பையை போடாதீங்கன்னு பாருங்க. இருக்கா? ஓப்பன் பண்ணி இது 2வது நாள். இன்றைக்கி இவ்வளோ குப்பை. வர்ற மக்கள்லாம் பிளாஸ்டிக் கொண்டு வர்றது மேட்டரில் திரும்பி எடுத்துகிட்டு போயிருங்க கையில். அந்த மலைக்கு பண்ணுற ஒரு நல்ல விஷயமா இருக்கும். நீங்கள் பாருங்களேன், இது வந்து ஒரு 8 மாதத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறாங்க வெள்ளையங்கிரி. பாதை பார்த்திங்களா எவ்வளோ க்ளீனாக இருக்குது. ஒதுக்கி விட்ட மாதிரி இருக்கா. ஃபாரஸ்ட்டில் இருந்து அந்த மக்களை வச்சு க்ளீன் பண்ணியிருக்காங்க, சுத்தமாக க்ளீன் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துலலாம் ரொம்ப அடசலாக இருக்கும். இதெல்லாம் இது ஃபாரஸ்ட்டு சொல்லி தான் வெட்டுவீங்களோ என்ன? ஃபாரஸ்ட் அவங்களுக்குலாம் தனியாக சாலரி மாதிரி கொடுத்துருவாங்க. செங்குத்தா ஏறிக்கிட்டு இருக்கோம்.
அம்மாவுக்கு எத்தனை வயசு? 55. 55. பார்த்துட்டிங்களா சாமியை? எத்தனை மணிக்கு போனீங்க மேலே? நேற்று நைட்டு 7:30. சாயந்தரம் 7:30 அங்கே வந்து படுத்துட்டோம். 12 மணிக்கு போய் குளிர் வந்திருக்குமே. 6வது மலையில் படுத்துக்கிட்டு 7வது மலை போகல. ஒருத்தவங்க சொன்னாங்க போனீங்கன்னா செத்து போயிடுவீங்க, போகாதீங்க. போனால் செத்து போயிடுவீங்கன்னு சொன்னாங்களா? குளிர் அப்படி பனி கொட்டுச்சு. 0 டிகிரியில் அவ்வளோ மக்களே பாருங்க, 0 டிகிரி செல்சியஸில் அவ்வளோ குளிர் வந்திருக்கு. அம்மாட்ட சொல்லியிருக்காங்க நீங்கள் மேலே போனால் செத்து போயிடுவீங்க, அந்த அளவு குளிர் அடிக்குது அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ணீங்க? 6வது மலையே தூங்கிட்டு 6வது மலையில் தூங்கல. அப்போ அங்கேயே உட்காந்து அப்புறம் 5 மணிக்கு போய் சாமி பார்த்து விடிய காலையில் 5 மணிக்கு சாமியை பார்த்துட்டு இறங்குறீங்க. இறங்கி வரோம். சூப்பர்மா, சூப்பர். சேர்த்தங்க. சரி. செங்குத்தா ஏறுது. அவ்வளோதான், 3வது மலை முடிய போகுது. இந்த இடத்துல ஒரு சோனம் இருக்குது பாருங்க, சூப்பராக தண்ணி வருது, பம்பு செட்டு மாதிரி பாருங்க. இது அப்படியே இந்த குழிக்குள்ளே ஓடி எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. இப்படி வடிகிறது தான் நம்மளுக்கு கீழே உள்ள மலைகள்லாம் வர்றது. எங்கேயோ இருந்து வந்துக்கிட்டு இருக்கு. இங்கே குழாயில் போட்டிருக்காங்கல்ல அந்த சோனை, இது ஆக்சுவலாக இங்கே இருக்குது ஒரிஜினல் சோனா. போன வருஷம் நான் வந்திருப்பேன், நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள். அம்மா அடி இந்த வருதா, இங்கே பாருங்க, சரிதா? எப்படி ஆறு மாதிரி ஓடி வருது பாருங்க. எப்படிமா இருக்குது தண்ணி? வேற லெவல். 3வது மலையை தாண்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4வது மலை ஃபுல்லாமே உங்களுக்கு மண் அமைப்பெல்லாம் மாறிடும். மண் வந்து திருநீர் மாதிரியே இருக்கும். இந்த பாருங்களேன், இந்த மாதிரி இருக்கும். ஆமாம், கீழே ஓடுற தண்ணி. ஆமாம், இங்கே இருந்தால் தண்ணி வருது, கீழே ஓடுற தண்ணி. இந்த கூட்ட சமயத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாம் அடிதடியாகி தண்ணியே கலங்கி தான் வந்தது. அவசரத்துக்கு வேற இடம் இல்லை, அந்த தண்ணியை குடிச்சோம். லெமன் கிராஸ் தெரியுதா? அப்போனா ஒரு மலையோட உச்சிக்கு வந்துட்டோம். நம்ம 3வது மலை ஏறி 4வது மலைக்கு போகிற வழியில் ஒரு உச்சியில் நிற்கிறோம். அதான் ஈசா வந்து இந்த இடத்துல இருக்குது. நான் கை காமிக்கிறேன்ல, இன்னும் கொஞ்சம் தூரம் ஏறினா சூப்பராக தெரியும். இங்கே பாருங்க, ஃபுல்லாக இது ஃபுல்லாக ஈச்சங்காடு, ஒரே இறக்கம் தான். அந்த ஏறிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள், அங்கே போகணும். இங்கே நிற்கிறாங்க பாருங்கள் நம்ம மக்கள். இப்படியே தான் மேலே ஏறணும். ஏறுற மலை வந்து 3வது மலை முடிச்சுட்டு 4வது மலை ஏறிக்கிட்டு இருக்கோம். ஃபுல்லாமே பாருங்களேன், ஈச்சங்காட்டுக்குள்ளே தான் போய்கிட்டு இருக்கோம். இந்த மலை ஃபுல்லாமே ஒரே செங்குத்தாக தான் இருக்கும். கொஞ்சம் நின்று ஏறணும். படிகள் இருக்காது, மண் தான். மண்ணிலே தான் அப்படியே ஏற்றமாக இருக்கும். இந்த இடத்துல படி இருக்குது, செங்குத்தாக ஏறுது மக்களே. மேலே சூரியனும் வந்துட்டார், தலைக்கு மேலே நிற்கிறார். இப்போ ஓப்பன் பிளேஸ் ஏறி வந்தாச்சு, காடெல்லாம் ஏறி மேலே உச்சிக்கு வந்தாச்சு. இனிமேல் ஃபுல்லாக வெயிலில் தான் நடக்கணும் மக்களே. இந்த இடம் ரொம்ப செங்குத்தாக இருக்குது, படி இல்லை, மந்திரம் தான். ஆமாம், மக்களே. இப்போ 4வது மலையில் நிற்கிறோம். அந்த அவங்களுக்கு தெரியுதா, அதுதான் ஆதியோகி ஸ்டாச்சு, அதுதான் ஈசா. ஏறிக்கிட்டு இருக்க மலை வந்து திருநீர் மலைன்னு பேர் இதுக்கு. ஏன்னா அந்த மலை ஃபுல்லாமே இந்த மண் பாருங்களேன், திருநீர் மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்களா மண் என்ன கலரில் இருக்குன்னு, திருநீர் மாதிரி இருக்குது பாருங்கள். ஆனால் இந்த கடை எப்போ ஓப்பனு? கடை இல்லையா?
மெடிக்கல் கேம்ப்பு வேறு எங்கேயாவது இருக்கா இல்லை இந்த இதில் மட்டும்தான்? 6வது மலையில் இருக்குது. கீழே எங்கேயும் இல்லை. சரி சரி மக்களே பாருங்கள், இது மெடிக்கல் கேம்ப்பாக ஃபாரஸ்ட்டு அவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து 5வது மலை, 6வது மலையிலையும் ஒன்று இருக்குது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். யூஸ்ஃபுல் தான். ஏன்னா ரொம்ப மக்கள் வந்து போன வருஷம்லாம் ஒரு 7 டெத்து அப்படின்னு வந்துச்சு. யூஸ்ஃபுல் தான் இதெல்லாம். கால் உடஞ்சி கை உடஞ்சி விழுந்தெல்லாம் இங்கே இந்த பக்கத்து தூக்கிட்டு வருவாங்கல்ல, நேராக இங்கே வச்சு எமர்ஜென்சி பண்ணிக்கலாம். இடம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் ஏற்றம். 5வது மலையோட உச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். பாருங்கள், எல்லாத்துக்கும் தொங்கிருச்சா அப்படின்னா என்ன அர்த்தம்னா முடிச்சு விட்டாங்கன்னு அர்த்தம். தலையும் தொங்கிருச்சு, கம்பும் தொங்கிருச்சு. நம்ம வந்து 5வது மலையோட உச்சிக்கு வந்துட்டோம், முடிக்க போகிறோம். இங்கே ஒரு பாறை தெரியுதா, அதுக்கு பேர் தான் பீமன் கலிவுருண்டைன்னு சொல்லுவாங்க. அது வந்து 6வது மலையோட உச்சி. அந்த 6வது மலையிலேருந்து கீழே இறங்கினோம்னா ஆண்டி சுனை இருக்கும். மக்களை பாருங்கள், 6வது மலை ஏறிக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல பாருங்கள் மிஸ்ட்டு அப்படியே வந்துக்கிட்டு இருக்குது. எங்கள் மேலெலாம் மிஸ்ட்டு தான் இருக்குது. சூப்பராக இருக்குது இந்த இடம். இந்த இடத்துல தான் இந்த காட்டு யானைகள்லாம் அதிகமாக நடமாடும். சாணிகள்லாம் அந்த பக்கத்து அதிகமாக கிடக்கும். இந்த இருக்குல்ல இந்த சமவெளி, இதை தாண்டி இந்த மரம் தெரியுதா, இது ஃபுல்லாக இறக்கும், டீப்பாக இறக்கும். அது மாதிரி உள்ளக்க காட்டு யானைகள் அதிகமாக இருக்கும். இந்த மலையை நம்ம ஏறினோம்னா இந்த பீமன் கலிவுருண்டைன்னு சொன்னேன்ல, இந்த பஞ்சபாண்டவர்கள் வந்த இடம்னு சொல்லுவாங்க, தவம் செஞ்ச இடம்னு சொல்லுவாங்க, பீமன் கலிவுருண்டை. அந்த இடத்துக்கு போகிறோம். அந்த இடத்துல இருந்து நம்ம நேராக இறங்குனா நம்ம அந்த ஆண்டி சுனைக்கு போயிடுவோம். இங்கே பாருங்கள், இது வந்து காட்டு மாட்டோட சாணம். இந்த இறக்கம் ஃபுல்லாமே யானைகள் நடமாட்டம் இருக்கும். இந்த இடத்துல தான் மக்கள்லாம் டென்ட்டு போடுவாங்க, டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ணுவாங்க. இந்த இடம் வந்து டென்ட்டு போடுறதுக்கு அனுமதி இருக்கா இல்லைன்னு தெரில. ஆனால் தடையை மீறி ரொம்ப மக்கள் போட தான் செய்கிறாங்க. இப்போ ஏறுறோம் பாருங்கள், செம்ம ஏற்றம். 5வது மலையோட இறக்கத்தில் வந்து ஏறுறோம். இந்த இடத்துல அதாவது நீங்கள் பீமன் கோவில் கலிவுருண்டைக்கு போகிற வழியில் இந்த இருக்குது பாருங்கள், ஒட்டன் சித்தர்னு அவரோட சமாதி இது. இவர் யாருன்னா நம்ம ஏறி வரோம் பாருங்க, கீழே இருந்து அதுக்கு படிகள்லாம் இவர் தான் போட்டிருக்காரு. அவரோட சமாதி இந்த இடத்துல இருக்குது. அதாவது இந்த நடபாதையிலே இருக்குது. ரொம்ப முக்கியமானவர் இவர். இல்லாட்டி நம்ம இவ்வளோ ஈஸியாக வர முடியாது. மிஸ்ட்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். பின்னாடி உள்ள மலையெல்லாம் எதுவுமே தெரில பாருங்கள். இந்த இடம் வேறு லெவல் ஜில்னஸில் இருக்குது. பெரிய கல். இவ்வளோ நேரம் மிஸ்ட்டு மறைச்சிருந்துச்சு, இப்போ வந்துருச்சு பாருங்கள், பீமன் கலி உருண்டை. அந்த பீமன் கலி உருண்டைக்கு போக கீழே ஒரு மலை இறங்கி மேலே ஏறணும். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? இறந்து பார்க்க அந்த கல் சின்னதாக தெரியுதுல்ல, ஆனால் அவ்வளோ பெரிய கல். மக்களே, பீமன் கலி உருண்டை கடைசியில் நம்ம வந்து 6வது மலையை ரீச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கீழே இறங்கிட்டு மேலே ஏறினா 7வது மலை, கீழே இறங்கினா ஆண்டி சுனை. மிஸ்ட்டை பாருங்க, என்னை சுற்றி மிஸ்ட்டு தான். அங்கே பாருங்கள் எவ்வளோ மிஸ்ட் இருக்குன்னு. நாங்கள் நடந்து வந்த பாதையில் வேறு லெவலில் வந்துக்கிட்டு இருக்கு. வேணும் தானே, வாங்கினே மகளே. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த பாதை தெரிஞ்சா, இப்போ தெரில பாருங்கள். இங்கே பாருங்கள், நாங்கள் ஃபுல்லாக மிஸ்டில் தான் இருக்கோம். தூரத்தில் ஐயா தர்றாரா, 7வது மலை உச்சியில் பார்த்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், வாங்க போவோம். மக்களை பாருங்கள், இதெல்லாம் வந்து யானையோட சாணம். வழியிலே கிடக்கு பாருங்கள், வழியிலே கிடக்கு. ஆறாவது மலையிலேருந்து கீழே இறங்கிக்கிட்டு இருக்கோம். இங்கே எப்படி இந்த இடத்துல வந்து யானை எங்கனாலே நடக்க முடியல. எப்படி வந்துச்சு பாருங்கள், சாணம் தெரியுதா? இன்னும் ஈரங்காயில் அப்படியே தெரியுது பாருங்கள், ஈரங்காயில் பாருங்கள். இந்த வருஷ சாணி கிடக்க பாருங்கள்.
யானை வந்து சாதாரண விலங்கு இல்லை, இறங்கினா கீழே சொன்னேன். மக்களே கிட்டத்தட்ட வந்தாச்சு. மக்களே குளிக்கிறாங்களே, சூப்பர். தண்ணி அந்த அளவுக்கு குளிக்கிற அளவுக்காவது இருக்கு போல இருக்குது. இந்த குளிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க ரொம்ப பேர். பாருங்கள் மக்களே, தண்ணி நல்லா இருக்குது. மக்களே பாருங்கள், குண்டத்தில் தண்ணி இல்லைன்னு நினச்சோம், ஆனால் பரவாயில்ல இருக்குது. எல்லாருமே குளிச்சாச்சு. குளிக்கிற அளவுக்கு தண்ணி இருக்குது. இந்த இடத்த வந்து அடைக்கலை. இந்த தெரியுதா, இந்த தண்ணி ஓடுது பாருங்களேன். இந்த இடத்த சிமெண்ட் மூட்டை போட்டு அடைச்சாங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 4 அடி தூரம் தண்ணி நிற்கும். 6வது மலை அடிவாரம் ஆண்டி தீர்த்தம். இங்கே சிவலிங்கம் இருக்காரா, அப்படியே மேலே பார்த்தோம்னா 7வது மலையில் ஐயா காட்சி கொடுக்குறாரு வெள்ளையங்கிரி ஆண்டவர். குண்டத்தில் குளிச்சுட்டு பக்கத்துலேயே நம்ம சிவன் இருக்காரு. சூப்பராக கும்பிட்டாச்சு, அப்படியே போய்கிட்டே இருப்போம். சூப்பராக குளிச்சாச்சு, எல்லாரும் கிளம்பியாச்சு. போன தடவை நாங்கள் தங்கணும்னு சொன்னோம்ல, குண்டத்தில் குளிச்சுட்டு இந்த இடத்துல கடை இருக்கும். இந்த இருக்குது பாருங்களேன், ஏறுனா இந்த இடத்துல கடை இருக்கும். இந்த இடத்துல தான் நாங்கள் தங்கணும். செம குளிர் வாட்டி எடுத்துருச்சு. நம்ம வந்து இப்போ 7வது மலையை நோக்கி பயணத்தை ஆரம்பித்தாச்சு. நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இதை வந்து வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அப்பேற்பட்ட ஒரு வியூ பாருங்களேன். நான் சொன்னேன்ல, மேலே 7வது மலையிலையும் ஒரு மெடிக்கல் கேம்ப் வருதுன்னு, அது இது அந்த இடத்துல தான் வருது. பார்க்க பார்க்க அவ்வளோ அதிசயம்தான் இதெல்லாம், இந்த 7வது மலைங்கிறது. இப்போ நம்ம வந்து 7வது மலை போய்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல ஒரு சொனை வருது பாருங்கள். பிரச்சனையே இல்லை தண்ணிக்கு. பாருங்கள், இந்த இடத்துல கடை வரும் சரியா. இந்த இடத்துல ஒரு கடை வரும், இந்த பெரிய பாறைக்கு பக்கத்தில். 7வது மலையில் லாஸ்ட்டில் உள்ள கடை இதுதான். இதுக்கு 1/4 மணி நேரத்தில் நம்ம போயிடலாம் மேலே. 7வது மலைக்கு போகிற வழியில் இந்த இடத்துல விநாயகர் இருக்கார், சூப்பராக இருக்கார். மகளே இப்போ போய்கிட்டு இருக்கோம் பாருங்கள் 7வது மலை. இது வந்து முதல் மலை நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம், அந்த அளவுக்கு கஷ்டம் அந்த மலை இருக்கும். இந்த இடத்துல எவ்வளோ வெயில் இருந்தாலும் உங்களால் வெயில் ஃபீல் பண்ண முடியாது. அவ்வளோ கூலிங்காக இருக்கும். நம்ம சிவன் இருக்கிற இடம், வெள்ளையங்கிரி ஆண்டவர் இருக்கிற இடம் அவ்வளோ கூலிங்காக இருக்கும். இந்த மலையை வந்து பர்சனலாக என்னைய வந்து நீங்கள் வந்து வெள்ளையங்கிரியிலே இருந்துருன்னு சொன்னால் நான் அந்த மலையை பார்த்துக்கிட்டு அந்த பாறையிலே உட்காந்துருவேன். அவ்வளோ இஷ்டம் அந்த மலை. ஏன்னா வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இந்த வெள்ளையங்கிரி மலையை. நான் சொல்லிட்டே இருக்கேன் பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நம்ம அந்த 6வது மலையிலேருந்து 7வது மலை அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து முதல் மலையில் எவ்வளோ பொறுமையாக நின்று ஏறினீங்க, அதே மாதிரி தான் நம்ம இந்த 7வது மலையிலையும் நின்று பொறுமையாக ஏறணும். பின்னாடி பார்க்குறீங்க பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரில, அதான் சிறுவாணி டேம் நீர்த்தேக்கம். அங்கேருந்து நமக்கு இந்த இடத்துல ஒரு கிணறு மாதிரி இருக்கும். இந்த இடத்துல தண்ணி வந்து சுத்திகரிப்பாகி நம்ம கோயம்புத்தூர் சுற்றி உள்ள மாவட்டங்கள் ஃபுல்லாக சப்ளை ஆகுது. நீங்கள் கோயம்புத்தூர் மக்களாக இருந்தீங்கன்னா சிறுவாணி தண்ணி குடிச்சிருப்பீங்க. அது வந்து இந்த இடத்துல இருந்து தான் வருது பாருங்கள். 2 கிணறு மாதிரி ஒரு அமைப்பு இருக்கா, இங்கே தான் தண்ணி வந்து சுத்திகரிப்பாகுது. இங்கேருந்து தான் எல்லா இடத்துலையும் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. பக்கத்தில் வந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இங்கே பார்க்குறது தான் வெள்ளையங்கிரி ஆண்டவர் இருக்கிற பெரிய பாறை. ஃபைனல் ஸ்டெப்பு. கிட்டத்தட்ட 6000 அடி ஒசரம் ஏறி வந்திருக்கோம். 6 மலையில் கடந்து வந்திருக்கோம். ஒரே ஒரு ஆளுக்காண்டி, அப்பன் வெள்ளையங்கிரி ஆண்டவர்.
கிட்டத்தட்ட 6000 அடி உயரத்தில் ரொம்ப சேலஞ்சிங்கான மலை. வெள்ளையங்கிரி உங்களுக்கு தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க. போன வருஷம் வந்து ரொம்ப துரதிருஷ்டவசமாக சிலவங்களுக்கு நடந்துருச்சு. இந்த வருஷம் வந்து யாருக்கும் அப்படி நடக்கக்கூடாது. அதனால தான் நாங்கள் வந்து பாருங்கள், பிப்ரவரி 2ஆம் தேதி இன்னைக்கு ஓப்பன் பண்ணி 2வது நாளே வந்திருக்கோம். யாருக்கும் எதுவுமே நடக்கக்கூடாது இந்த வருஷம் அப்படின்னு வேண்டிக்கிடுவோம். இன்னொன்று விஷயம் என்னென்னா, நாங்கள் வந்து இதுவரை மகாசிவராத்திரிக்கு தான் வந்திருக்கோம். லட்சக்கணக்கான மக்கள் நம்மளோட ஏழிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு வைப்ரேஷனை நம்மளால் பெருசாக உணர முடியாது. அதனால் இந்த தடவை வந்து நாங்கள் ஓப்பன் பண்ண 2வது நாளே வந்தோம். நீங்கள் பார்ப்பீங்க, இந்த பார்க்குறீங்கல்ல, இந்த பாதை மகாசிவராத்திரிக்கு இந்த இடத்துல 1000 பேர் நிற்பாங்க. அந்த அளவுக்கு கூட்டமாயிரும். ரொம்ப ஃப்ரீயாக, ரொம்ப அமைதியாக நம்ம வெள்ளையங்கிரி ஆண்டவரை தரிசனம் பண்ணோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வந்து வெள்ளையங்கிரி ஆண்டவரை தரிசனம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் 2வது நாள் வந்தனால வெள்ளையங்கிரி வந்து ஒரு சொர்க்கமாக இருக்குது. எங்களுக்கு வந்து வேறு வைப்ரேஷனில் நாங்கள் இருக்கோம். வர்ற மக்கள் வந்து கூட வர்ற நண்பர்களை பார்த்து கூட்டிகிட்டு போங்க. இப்போ 10 பேர் வந்தீங்கன்னா 10 பேரும் ஒன்றா ஏறிட்டு 10 பேரையும் ஒன்றா கூட்டிகிட்டு போயிருங்க. அது மாதிரி மலையில் வந்து இந்த ஓடுறது, குதிக்கிறது அதெல்லாம் பண்ணாதீங்க. போன தடவை எங்களுக்கு முன்னாடியே ஒரு பையன் வேகமாக அந்த 7வது மலையிலேருந்து இறங்குறோம்னு விழுந்து கால் உடஞ்சி போச்சுன்னு நினைக்கிறேன், தூக்கிட்டு போனாங்க. டோலி கூட கிடைக்காது. ஆனால் அந்த தடவை டோலி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கு அந்த நம்பர்லாம் கொடுக்குறேன். அது ஃப்ரீ டோலி தான் சொல்கிறாங்க, அந்த வனத்துறையிலேருந்து கொடுக்குறாங்க. அவசர உதவிகளுக்கு தேவைப்படுச்சுன்னா நான் உங்களுக்கு நம்பர் கொடுக்குறேன், அதை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. சூப்பராக வந்து ஒரு மெய்சிலுக்குற மாதிரி நம்ம அந்த வெள்ளையங்கிரி பயணத்தை முடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். வெள்ளையங்கிரி ஆண்டவரை சிறப்பாக தரிசனம் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே என்ன வேணும் நம்மளுக்கு? இனிமேல் நம்ம நேராக இப்போ வந்து மணி வந்து ஒரு 2:15 ஆகுது. நாங்கள் வந்து 7:15க்கு ஸ்டார்ட் பண்ணோம். ரொம்ப மெதுவாக தான் ஏறி வந்தோம். பெருசாக களைப்புகள் தெரில. மலையேற மக்கள் வந்து ரொம்ப அமைதியாக, ரொம்ப அவசரப்படாமல், சீக்கிரமே பார்த்துட்டு ஓடணும்னு நினைக்காம ரொம்ப பொறுமையாக இருங்க. ரொம்ப பொறுமையாக ஏறினாலும் நீங்கள் 5-6 மணி நேரத்தில் உச்சிக்கு வந்துடுவீங்க. சரியா? இப்போ வந்து நம்ம கீழே இறங்க போகிறோம். கீழே இறங்குறதுக்கு எப்படி பார்த்தாலும் இப்போ 2:15 ஆகுது. ஒரு 6 மணிக்கு இறங்கிறோம்னு நினைக்கிறேன். இறங்கி அவங்கவுங்க ஊருக்கு போக போகிறோம். ஓம் நமச்சிவாய. ஹாய். பாருங்க, எத்தனை வயசுண்ணே பாப்பாக்கு? 3 வயசு. பாப்பா பேர் என்ன? தன்விகா. தன்விகா, ஹாய் சொல்லுங்க. சாமி கும்பிட்டியா? பாருங்களே, 3 வயசு பாப்பா. சூப்பர் விஷயம். 3 கிலோமீட்டர் நடந்திருப்பாங்க. அப்படியா? இப்போ நைட்டுக்கு 1 நேரம் நடந்தாங்க, அப்புறம் காலைல 1 நேரம் நடந்தாங்க. ஒரு 3 கிலோமீட்டர் நடந்திருப்பாங்க. சூப்பர் விஷயம், சூப்பர் விஷயம். ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. டாட்டா. மக்களே, நாங்கள் வந்து சிறப்பாக வெள்ளையங்கிரி பயணத்தை முடிச்சாச்சு. காலையில் 7:15க்கு ஆரம்பித்தோம். இப்போ மணி வந்து 6:15க்கு முடிச்சாச்சு பயணத்தை. ரொம்ப பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம டீம் எல்லோரும் வந்துட்டாங்க. எல்லோரும் கிளம்ப போகிறோம். பஸ் இங்கே இல்லை, அதனால் வந்து ஈசா போயிட்டு ஈசாவிலேருந்து பஸ் ஏற போகிறோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான் அடிச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம காடு, மலை, மேடு, செடிகளும் சுற்றி தெரிய போகிறோம். எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். இன்னொரு சூப்பரான ட்ரெக்கிங் வீடியோவில் சந்திப்போம்.